அனைவருக்கும் இனிய வணக்கம். விழுப்புரம் தலாமஸ் பயிற்சி மையத்தின் சார்பாக விலங்கியல் தேர்வர்களுக்கு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. தற்போது 2வது பேட்ச் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் 7:30 மணி முதல் 9 மணி வரை கூகுள் மீட் ஆப் மூலமாக ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. மிக குறைவான கட்டணத்தில் நிறைவான பயிற்சியை அளித்து கொண்டிருக்கிறோம். தற்போது டிஆர்பி வெப்சைட்டில் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரியே ஒரு வெப்சைட் டிசைன் உருவாக்கப்பட்டு அதில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 15 முதல் 20 மாதிரி தேர்வுகள் உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 10 யூனிட்டுக்கும் 200 மாதிரி தேர்வுகள் உருவாக்கப்பட்டு அந்த வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் மிக குறைவான கட்டணம் தான். அதிலே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கிறோம். அதாவது ஃப்ரீ டெஸ்ட், ஆன்லைன் டெஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட் போட்டிருக்கோம், சாம்பிள் டெஸ்ட் போட்டிருக்கோம். www.thalamaskalvi.com அப்படிங்கிற லிங்க்கில் போய், அந்த வெப்சைட் லிங்க்கில் போய் நீங்கள் உங்களை பதிவு செய்துக்கிட்டு அந்த ஃப்ரீ டெஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே வரணும் அப்படின்னா அதில் கொடுத்துருக்கிற காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நாம் இன்றைக்கி இந்த வகுப்பில் நம்ம கோரி சைக்கிளை பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க லெசனுக்கு போயிடுவோம். ஓகே, கோரி சைக்கிள் அப்படின்னு நாம் என்ன அப்படின்னா, கோரி CORI கோரி சைக்கிள் நமக்கு தெரிஞ்சது தான். ஜென்ரலாக படிப்போம். மசில் கிளைக்கோஜன் லிவர் கிளைக்கோஜனாகவும், லிவர் கிளைக்கோஜன் மசில் கிளைக்கோஜனாகவும் மாறும் செயல் கோரி சைக்கிள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதாவது லிவர் கிளைக்கோஜன் மே பி கன்வெர்டட் இன்டு மசில் கிளைக்கோஜன் அண்ட் வைஸ் வெர்சா. ஓகே, லிவரில் இருக்கக்கூடிய கிளைக்கோஜன் மசில் கிளைக்கோஜனாகவும், மசிலில் இருக்கக்கூடிய கிளைக்கோஜன் லிவர் கிளைக்கோஜனாகவும் மாறும் அந்த சுழற்சிக்கு பேர் கோரி சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அதை கோரி சைக்கிள்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதை கண்டுபிடிச்சவர் பேர் காரல் அண்டு கோரி, CARL, கார்ல் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு. அண்டு ஜெர்டி கோரி, GERTY ஜெர்டி கோரி, இவங்க 2 பேருமே இந்த கோரி சைக்கிளை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நோபல் ப்ரைஸ் 1937 அவங்களுக்கு அவார்டாக இருக்குது. இந்த கோரி சைக்கிளை பற்றி நம்ம இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ கோரி சைக்கிளில் என்ன ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா, இப்போ ஒரு சிவியர் மசில் கான்ட்ராக்ஷன் நடக்குது. மசில்ஸ் இயங்கிக்கிட்டே இருக்குது, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ மசில்ஸில் குளுக்கோஸ் உடஞ்சி நமக்கு ஏடிபி ப்ரொடக்ஷன் நடக்கணும் அப்படின்னாக்கா ஆக்சிஜன் தேவை, ஆக்சிடேஷன் நடக்கணும் அப்படின்னா ஆக்சிஜன் தேவை. அப்போ நம்ம கண்டினியூஸ் மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப போதுமான அளவு இருக்காது, இன்அடிக்குவேட்டாக இருக்கும். அப்போ ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப போதுமான அளவு இல்லாத போது அந்த மசில்ஸ் என்ன பண்ணணும், தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், மசில்ஸில் ஸ்டோர் பண்ணி இருக்கக்கூடிய கிளைக்கோஜன் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் லாக்டிக் ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகும். அப்போ மசில்ஸில் கண்டிஷனில் இருக்கக்கூடிய கிளைக்கோஜன் கிளைக்கோஜெனாலைசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக அது என்ன பண்ணும், லாக்டிக் ஆசிட்டாக மாறும். அனரோபிக் ப்ராசஸ் இது. கிளைக்காலிசிஸ் மாதிரி இது ஒரு டைப் தான். அப்போ மசில்ஸ் கிளைக்கோஜன் கன்வெர்டட் இன்டு லாக்டிக் ஆசிட். ஓகேங்களா? இப்போ அந்த கிளைக்கோஜன் உடையிற நிகழ்ச்சிக்கு கிளைக்கோஜெனாலைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எதுக்காக, ஏடிபி ப்ரொடக்ஷனுக்காக மசில்ஸில் இந்த ப்ராசஸ் நடக்குது. அப்போ லாக்டிக் ஆசிட் மசில்ஸில் நிறைய அக்குமுலேட் ஆகிரும். அப்போ லாக்டிக் ஆசிட்லேருந்து குளுக்கோஸை உற்பத்தி பண்ணலாம் மசில்ஸில். ஆனால் அப்படி உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா மசில்ஸில் ஒரு என்சைம் வேணும். என்ன அப்படின்னா குளுக்கோஸ் 6-பாஸ்பட்டேஸ் அப்படின்னு என்சைம் வேணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. குளுக்கோஸ் 6-பாஸ்பட்டேஸ் அப்படிங்கிற என்சைம் இருந்ததுன்னா லாக்டிக் ஆசிட்லேருந்து குளுக்கோஸை நேரடியாக உற்பத்தி செய்ய முடியும். ஆனால் தசைகளில் மசில்ஸில் இந்த என்சைம் கிடையாது. அதனால் லாக்டிக் ஆசிட்லேருந்து குளுக்கோஸை தசைகள் உற்பத்தி செய்ய முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த லாக்டிக் ஆசிட் எங்கே போகணும்னா லிவருக்கு போகணும். அதுதான் கோரி சைக்கிள் நம்ம சொல்கிறது. இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள். ஃபஸ்ட்டு மசில்ஸ், இந்த சைடில் மசில்ஸ் கொடுத்துருக்காங்க, மசில்ஸ் இருக்குது. இந்த சைல்ஸில் லிவர் கொடுத்துருக்காங்க.
இதில் மசில்ஸில் கிளைக்கோஜன் இருக்குது. இந்த கிளைக்கோஜன் உடையுது. அந்த நிகழ்ச்சிக்கு பேர் கிளைக்கோஜெனாலைசிஸ்ன்னு பேர். கிளைக்கோஜெனாலைசிஸ் மூலமாக கிளைக்கோஜன் உடைஞ்சி குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்டாக மாறுது. குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு பொருளாக மாறுது. அந்த குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் இருக்குது பாருங்கள், இது என்னவாக மாறுது? பையூரிக் ஆசிட்டாக மாறுது. அப்போ குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் பையூரிக் ஆசிட்டாக மாறுதில்ல. அப்போ அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா கிளைக்காலிசிஸ். நம்ம ஜென்ரலாக கிளைக்காலிசிஸில் குளுக்கோஸ் பையூரிக் ஆசிட்டாக மாறுதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி இப்போ குளுக்கோஸ் குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்டாக மாறும், ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட்டாக மாறும். அந்த எண்ட் ஆஃப் த ரியாக்ஷனில் தான் என்னவா மாறுது? பையூரிக் ஆசிட்டாக மாறுதுன்னு நம்ம படிக்கிறோம். இங்கே நான் ஷார்ட்கட்டாக போட்டிருக்கேன். குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்டு கிளைக்காலிசிஸ் மூலமாக பையூரிக் ஆசிட்டாக மாறுது. இந்த ப்ராசஸ் எங்கே நடக்குதுன்னா மசில்ஸில் நடக்குது. எங்கே நடக்குது? மசில்ஸில் நடக்குது. அந்த பையூரிக் ஆசிட் அதுக்கப்புறம் அது சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்குள்ளே என்ட்ரி ஆகிறது வேறு ஒரு விதம். அசிடல் கோயாவாக மாறி ஏரோபிக் கண்டிஷனில் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போய் அதுக்கப்புறம் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்குள்ளே என்ட்ரி ஆகும். அது இல்லாமல் இந்த பையூரிக் ஆசிட் என்ன பண்ணும்? டைரெக்டாக லாக்டிக் ஆசிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுன்றாங்க. பையூரிக் ஆசிட் என்ன? அதை கன்வெர்டட் இன்டு லாக்டிக் ஆசிட். அதுக்கு தேவையான நொதி லாக்டிக் ஆசிட் டீஹைட்ரோஜனேஸுங்கிற என்சைம். அந்த லாக்டிக் ஆசிட் டீஹைட்ரோஜனேஸுங்கிற என்சைம் மூலமாக பையூரிக் ஆசிட் என்னவா மாறுது? லாக்டிக் ஆசிட்டாக மாறுது. இதை தான் நான் சொன்னேன். இப்போ மசில்ஸில் லாக்டிக் ஆசிட் நிறையா அக்குமுலேட் ஆயிடுச்சு. மசில் கான்ட்ராக்ஷன் மூலமாக மசில்ஸில் ஆக்சிஜன் சப்ளை இல்லாத காரணத்தினால மசில்ஸில் இருக்கிற கிளைக்கோஜன் உடஞ்சி என்னவா மாறுதுன்னா லாக்டிக் ஆசிட்டாக மாறிடுச்சு. அப்போ லாக்டிக் ஆசிட் அக்குமுலேட் ஆயிடுச்சு. அப்போ அந்த லாக்டிக் ஆசிட்லேருந்து நம்ம குளுக்கோஸை உற்பத்தி ஆகணும். அதனால் இந்த லாக்டிக் ஆசிட் குளுக்கோஸ் உற்பத்தி பண்ண முடியாது மசில்ஸில். அதனால் மசில்ஸ் விட்டு இந்த லாக்டிக் ஆசிட் பிளட் மூலமாக வெளியில் வருது. வெளியில் எங்கே போகுதுன்னா லிவருக்கு போகுது. அப்போ மசில்ஸில் இருக்கிற லாக்டிக் ஆசிட் எங்கே வருது? லிவருக்கு வந்துடுது. லிவருக்கு வந்துட்டு அந்த லாக்டிக் ஆசிட்லேருந்து திரும்ப என்ன உருவாகுது? பையூரிக் ஆசிட் உருவாகுது. அப்போ அதுக்கு லாக்டிக் ஆசிட் டீஹைட்ரோஜனேஸ் அப்படிங்கிற என்சைம் ஹெல்ப் பண்ணுது. லாக்டிக் ஆசிட் டீஹைட்ரோஜனேஸ். லாக்டிக் ஆசிட்லேருந்து பையூரிக் ஆசிட் உருவாகுது. இப்போ இந்த பையூரிக் ஆசிட் இருக்குல்ல, பையூரிக் ஆசிட்லேருந்து திரும்ப குளுக்கோஸ் உற்பத்தி ஆகுது. இது எங்கே உருவாகுது? லிவரில் உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா? அப்போ லாக்டிக் ஆசிட்லேருந்து பையூரிக் ஆசிட் உருவாகுது. பையூரிக் ஆசிட்லேருந்து குளுக்கோஸ் உருவாகுது. இப்போ இந்த குளுக்கோஸ் உருவாகிற நிகழ்ச்சிக்கு பேர் குளுக்கோனியோஜெனிசிஸ். டைரெக்டாக கார்போஹைட்ரேட் மெட்டீரியலிருந்து குளுக்கோஸ் உருவானுச்சுன்னா குளுக்கோஜெனிசிஸ்ன்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் இப்போ இங்கே குளுக்கோஸ்க்கு மேலே யார் இருக்கா? பையூரிக் ஆசிட் இருக்குது. இங்கே பாருங்கள், பையூரிக் ஆசிட் இருக்குது. பையூரிக் ஆசிட்டுங்கிறது நான் கார்போஹைட்ரேட் மெட்டீரியல். அப்போ பையூரிக் ஆசிட் லாக்டிக் ஆசிட்டுங்கிறது நான் கார்போஹைட்ரேட் மெட்டீரியல். அப்போ பையூரிக் ஆசிட்டுங்கிறது நான் கார்போஹைட்ரேட் மெட்டீரியல். அதிலிருந்து குளுக்கோஸ் உற்பத்தி ஆகிறதுனால இந்த நிகழ்ச்சிக்கு பேர் குளுக்கோனியோஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குளுக்கோனியோஜெனிசிஸ். இப்போ நம்ம இந்த கோரி சைக்கிள் கூட ஒன் ஆஃப் த குளுக்கோனியோஜெனிசிஸ் ப்ராசஸ் தான். குளுக்கோனியோஜெனிசிஸ் ஆஃப் லாக்டிக் ஆசிட். அதாவது லாக்டிக் ஆசிட்லேருந்து குளுக்கோஸ் எப்படி உற்பத்தி ஆகிறது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் கோரி சைக்கிள். அதுக்கு இன்னொரு பேர் கோரி சைக்கிள் இஸ் அதர்வைஸ் கால்டு குளுக்கோனியோஜெனிசிஸ் ஆஃப் லாக்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பையூரிக் ஆசிட் என்னவா மாறுது? குளுக்கோஸாக மாறுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் குளுக்கோனியோஜெனிசிஸ். நியோன்னா குளுக்கோஸ் அல்லாத பொருள்லேருந்து குளுக்கோஸ் உற்பத்தி ஆகுது. இப்போ குளுக்கோஸ் உற்பத்தி ஆகிடுச்சா? இப்போ அந்த குளுக்கோஸ் எங்கே இருக்குது? லிவரில் இருக்குது. லிவரில் இருக்கிற குளுக்கோஸ் யூட்டிலைசேஷன் ஆகலைன்னா கிளைக்கோஜனாக மாறிடும். அப்போ அதுக்கு பேர் கிளைக்கோஜெனிசிஸ். குளுக்கோஸ் கிளைக்கோஜனாக மாறுதில்ல, அதுக்கு பேர் கிளைக்கோஜெனிசிஸ். கிளைக்கோஜன் உற்பத்தி, அதனால் கிளைக்கோஜெனிசிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் இப்போ இந்த கிளைக்கோஜன் உற்பத்தி ஆகிடுச்சா? கிளைக்கோஜன் உற்பத்தி ஆனோடனே திரும்ப கிளைக்கோஜன் என்ன ஆகுது? உடையுது. உடஞ்சி குளுக்கோஸாக மாறுது. அதுக்கு பேர் கிளைக்கோஜெனாலைசிஸ். கிளைக்கோஜன் உடஞ்சி குளுக்கோஸாக மாறுது. இப்போ லிவர்லேயே கிளைக்கோஜன் குளுக்கோஸ் உற்பத்தி ஆகி கிளைக்கோஜனாக மாறுது. கிளைக்கோஜன் திரும்ப உடஞ்சி என்னவா மாறுது? குளுக்கோஸாக மாறுது. இந்த குளுக்கோஸ் என்ன செய்யும் அப்படின்னா மசில்ஸுக்கு எனர்ஜி தேவைப்படுது இல்லை, அங்கே போகணும்ல. அதனால் இந்த குளுக்கோஸ் எங்கே போகுது? திரும்ப பிளட்டு மூலமாக மசில்ஸ்க்கு வருது. இங்கே வருது பாருங்கள். அப்போ லிவரில் குளுக்கோஸ் உற்பத்தியாக எங்கே வருது? மசில்ஸுக்கு வருது. மசில்ஸில் குளுக்கோஸ் அதுக்கப்புறம் என்ன செய்யுது? குளுக்கோஸ் யூட்டிலைசேஷன் போக லிவரில் மசில்ஸில் திரும்ப கிளைக்கோஜனாக மாறிடும். குளுக்கோஸ் என்னவா மாறுது? கிளைக்கோஜனாக மாறுது. இது கிளைக்கோஜெனிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக இங்கே இந்த குளுக்கோஸ் மசில்ஸுக்கு வந்த குளுக்கோஸு திரும்ப கிளைக்கோஜனாக மாறுது. ஏன் சார் குளுக்கோஸ் மசில்ஸுக்கு கிளைக்கோஜனாக மாறணும்?
யூஸ் பண்ணனது போக மீதி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய குளுக்கோஸ்லாம் என்னவாக மாறும், கிளைக்கோஜனாக மாறும். தேவைப்படுறப்ப உடஞ்சி எனர்ஜியை கொடுக்கும், அதில் திரும்ப கிளைக்கோஜனாக மாறுது. அப்போ இந்த கிளைக்கோஜன் மசில்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கும். இந்த கிளைக்கோஜன் எப்போ உடையும், சிவியர் மசில் கான்ட்ராக்ஷனில் ஏடிபி டெஃபிஷியன்சி கண்டிஷனில் இந்த கிளைக்கோஜன் உடஞ்சி திரும்ப குளுக்கோஸ் 6-பாஸ்பேட், பைருவிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட்டாக மாறும். அப்புறம் இந்த லாக்டிக் ஆசிட் அப்படியே லிவருக்கு போய் லிவரில் திரும்ப குளுக்கோஸு கிளைக்கோஜனாக மாறி திரும்ப குளுக்கோஸாக மாறி திரும்ப எங்கே வருது, மசில்ஸ்க்கு வருது. இதைத்தான் நம்ம ஷார்ட்கட்டாக என்ன சொல்கிறாங்க, லிவரில் கிளைக்கோஜன் இருக்கா, அந்த லிவர் கிளைக்கோஜன் மசில் கிளைக்கோஜனாக மாறுது. சரி, அடுத்தது மசிலில் இருக்கக்கூடிய இந்த கிளைக்கோஜன் லிவர் கிளைக்கோஜனாக மாறுது. அதான் லிவர் கிளைக்கோஜன் கன்வெர்டட் இன்டு மசில் கிளைக்கோஜன் அண்ட் மசில் கிளைக்கோஜன் கன்வெர்டட் இன்டு லிவர் கிளைக்கோஜன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை ஷார்ட்கட்டாக சொல்கிறோம். இது இந்த ப்ராசஸ், இத்தனை ப்ராசஸ் தான் தாண்டி தான் அந்த கோரி சைக்கிள் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் கோரி சைக்கிள். கண்டிப்பாக இந்த ஏரியாவில் வந்து கொஷின்ஸ் வரும். இதை கண்டுபிடிச்ச பேர் கார் அண்டு ஜெட்டி கோரி. இதற்காக இவங்க நோபல் பிரைஸ் 1937 வாங்கியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.